பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 43வது அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாள் கூட நம்மை பார்த்து சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். நடந்து முடிந்த காரியங்களை பற்றி நான் சிந்திக்க வேண்டாம், அதையே நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அவர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கலாம், வனாந்திரம் போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே வழியை உண்டு பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியெல்லாம் நம்முடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நாம் வைக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார். அதை இன்றைக்கே கூட செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது உங்களுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது வனாந்திரம் போன்ற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.